ஹலோ வணக்கம். யூஜி டிஆர்பி மேக்ஸில் அல்ஜிப்ரா அண்ட் டிக்ட்ரோமேட்ரியில் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரா அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பிளஸ் a2 x power n minus 2 plus 3 etc an வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதாவது சம்திங் ஏதாவது x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டாக இருக்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதும்போது அதை பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னும் அந்த ஃபார்மேட்டை ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடும்போதும் அதை பாலினாமியல் ஈக்குவேஷன் இல்லைன்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட் அப்படி ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது என்னவாயிரும் ஃபங்க்ஷனாக இருக்கிறது என்னவாயிரும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஏ நாட் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ட். இந்த எக்ஸ் பவர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது அப்படின்னா வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸ் பவர் என் இருக்கு இல்லையா, இந்த என்னோட வேல்யூ ஜாஸ்தியா எது இருக்கோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் பவர் என்ல இந்த என்னோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிகிரி. இதுல இந்த ஃபங்க்ஷனோட ஹையஸ்ட் டிகிரி என்ன அப்படின்னா என். ஓகேங்களா? எக்ஸாம்பிளா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இருக்கு அப்படின்னா இதோட ஹையஸ்ட் டிகிரி என்னது அப்படின்னா 2. அதுவே இங்க கியூபிக் இருந்துச்சுன்னா இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ பவர் வேல்யூல எது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். ஓகேங்களா? இன்டிஜரா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? நான் நெகட்டிவா இருக்கணும். ஓகேங்களா? அது என்னோட வேல்யூ 0வா கூட இருக்கலாம், 0வா இருக்கலாம், 1 2 3வா இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா என்னவா இருக்கக்கூடாது? நெகட்டிவ் வேல்யூஸா இருக்கக்கூடாது. ஏன் நெகட்டிவ் வேல்யூஸா இருந்தா டிவைடட் ஃபார்மேட்ல வந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கிடையாது அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ல பவர்ல இருக்கு என்னோட வேல்யூ மைனஸ் வேல்யூஸா இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏ நாட் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு வருது இல்லையா, இந்த வேல்யூஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல இந்த பவர்ல இருக்க என் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த என் வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். அதாவது மைனஸ் வேல்யூஸ் இருக்கக்கூடாது, பிளஸ் வேல்யூஸா இருக்கலாம், அப்போ 0வும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுல இந்த எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற இதான் என்னது அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ, அதுதான் ஹையஸ்ட் டேர்மு. அதுக்கு மேல பவர்ல இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாலினாமியலோட டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளா 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 5 இருக்கு. இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்க டிகிரி என்னது அப்படின்னா இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்க்கு மேல இருக்க பவர் வேல்யூ 2 அப்படிங்கிறதுனால இதோட டிகிரி என்னது அப்படின்னா 2. ஓகே, அடுத்து பாருங்க எக்ஸ் பவர் 5/2. ஓகேங்களா? பார்க்கணுமே இது என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஒரு பாலினாமியல் கிடையாது. ஏன்னா இது ஒரு இன்டிஜர் வேல்யூ கிடையாது, அதனால இது பாலினாமியல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க எக்ஸ் பவர் -2. இந்த மாதிரி மைனஸ் வேல்யூஸ்க்கு வந்தாலும் என்ன கிடையாது அப்படின்னா பாலினாமியல் கிடையாது. எக்ஸாம்பிளா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் 1/x எக்ஸ் பிளஸ் 1/x இந்த மாதிரியான ஃபார்மேட் வந்தாலும் என்ன கிடையாது அப்படின்னா அதெல்லாம் பாலினாமியல் கிடையாது. ஓகேங்களா? 7ங்கிற நம்பர் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது பாலினாமியல் கேட்டா அஃப்கோர்ஸ் அது ஒரு பாலினாமியல் தான். ஏன் அப்படின்னா எக்ஸ் நாட் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் நாட் அப்படிங்கிறப்ப எனிதிங் ஜீரோட வேல்யூ 1ங்கிறப்ப 1 × 7 7 கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 7ங்கிற நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். அதுல அதோட டிகிரி என்னது அப்படின்னா 0. ஓகேங்களா? பாருங்க டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். ஃபர்ஸ்ட் டிகிரியை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாலினாமியல் டிஃபர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கான்ஸ்டன்ட் பாலினாமியல். கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா என்னது அப்படின்னா அதோட டிகிரி வந்து 0. ஓகேங்களா? அடுத்து லீனியர் பாலினாமியல், டிகிரி என்னது அப்படின்னா 1. அடுத்து குவாட்ரடிக் பாலினாமியல், அதோட டிகிரி என்னது அப்படின்னா 2. கியூபிக் பாலினாமியல், அது டிகிரி என்னது அப்படின்னா 3. ஓகேங்களா? கவனிங்க, இத டிகிரி 4 போச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாட்ரிக் இல்லைன்னா பை குவாட்ரடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிகிரி 4 போச்சு அப்படின்னா குவாட்ரிக் இல்லைன்னா பை குவாட்ரடிக் சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? கவனிங்க பாருங்க கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா டிகிரி 0ன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது 2 3 4 அப்படின்னா இதுக்கு என்ன பக்கத்துல இருக்கிறோம் எக்ஸ் பவர்ல 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2x0 அதாவது x0ன்னு அர்த்தம். அது பக்கத்துல x0 இன்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதோட டிகிரி என்னது 0. ஓகேங்களா? இதோட ஹையஸ்ட் வேல்யூட டிகிரி என்னது அப்படின்னா 0. ஸோ அப்போ இதனால இது என்ன சொல்லுவாங்க கான்ஸ்டன்ட் பாலினாமியல். அடுத்து லீனியர் பாலினாமியல் அப்படின்னா அதோட டிகிரி 1 இருக்கணும். அதாவது ஹையஸ்ட் டேர்மோட லீடிங் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுல ஹையஸ்ட் வேல்யூ என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும்.
அப்போ பாருங்க இங்கே எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்னது அப்படின்னா எக்ஸ் தான். எக்ஸ் மேல பவர் என்ன வேல்யூ இருக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதோட டிகிரி என்னது, இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னது அப்படின்னா 1. எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை லீனியல் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து குவாட்ரடிக் பாலினாமியல். அப்போ இதோட டிகிரி வந்து 2ஆ இருக்கும். அதாவது இதோட ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு பாருங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் டேர்மோட பவர் வேல்யூ அது வந்து 2ஆ இருக்கணும். இப்போ பாருங்க இந்த ஃபார்மேட்ல பாருங்க இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ x² தான். ஓகேங்களா. இதோட ஸ்கொயர் பவர் வேல்யூ இருக்கு 2ஆ இருக்கு. ஸோ அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாட்ரடிக் பாலினாமியல். x² + 3x + 4 இது எக்ஸுக்கு மேல பவர்ல 1 இருக்கு, இங்க எக்ஸ் மேல பவர் என்ன இருக்கு 2 இருக்கு. அப்போ இதுல ஹையஸ்ட் வேல்யூ பவர் வேல்யூ என்னது அப்படின்னா 2 தான். அப்போ இந்த மாதிரியான ஈக்குவேஷனை குவாட்ரடிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அடுத்து கியூபிக் பாலினாமியல். அடுத்து டிகிரி 3, அதாவது x³ 8x³ மட்டும் இருந்தாலும் ஓகே. 2x³ + x + 1 x - x 6 - x³, அதாவது எக்ஸுக்கு மேல இருக்கிறதுலே அதிகஸ்ட் பெரிய டேர்ம் என்னது அப்படின்னா x³ தான். ஓகேங்களா. அதோட பவர் வேல்யூ என்னது அப்படின்னா கியூபிக் இருக்கிறதுனால இதை சொல்லுவாங்க அப்படின்னா கியூபிக் பாலினாமியல். ஓகேங்களா. இன்னொன்று இதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா குவாட்ரிக் இல்லைன்னா குவாட்ரடிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா x⁴ + x³ + x² + x + 1 சொல்லிட்டுங்களா. அதுல இருக்குதுலேயே ஹையஸ்ட் டேர்ம் x⁴. இதுல பவர் வேல்யூ என்னது அப்படின்னா 4 இருந்துச்சு. இதோட டிகிரி இந்த ஈக்குவேஷனோட டிகிரி, இதோட ஈக்குவேஷனோட டிகிரி 4. அதனால இதன்னு சொல்லுவாங்க பை குவாட்ரடிக் இல்லைன்னா குவாட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 0 பாலினாமியல்னு சொல்லுவாங்க. எதை, இந்த கான்ஸ்டன்ட் பாலினாமியலை 0 பாலினாமியல்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. அடுத்து பாலினாமியலை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது மோனோமியல், பயோமியல், ட்ரைனோமியல், மல்டினோமியல் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அதாவது டிகிரி அதோட டேர்ம்ஸ் வந்து 3க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா. ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோமியல். அதுவே 2 டேர்ம் 1 + 2 2 டேர்ம் இருந்துச்சு, இது மாதிரி 2 டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அதை பயோமியல்னு சொல்லுவாங்க. அதுவே 3 டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரைனோமியல்னு சொல்லுவாங்க. அந்த 3க்கு மேலே டேர்ம்ஸ் 4 5 அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா அதை பைனாமியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. அதை மோனிக் பாலினாமியல்னு ஒன்று இருக்கு. மோனிக் பாலினாமியல்னா என்னது அப்படின்னா அந்த ஹையஸ்ட் டிகிரி இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் டிகிரிக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் 1ஆ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஹையஸ்ட் டிகிரி என்னது, இருக்கிறதுலே பெரிய வேல்யூ x³ தான் ஹையஸ்ட் டேர்மு. அந்த ஹையஸ்ட் டேர்முக்கு பக்கத்தில் நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை மோனிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். nth டிகிரி ஈக்குவேஷன் ஹேஸ் n ரூட்ஸ். ஓகேங்களா. nth டிகிரி உள்ள ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு n ரூட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு x + 2 = 0 அப்படின்னா x = -2. ஓகேங்களா. x + 2 = 0 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x = -2. அப்போ இதுக்கு எத்தனை ரூட் இருக்கு, ஒரே ஒரு ரூட் இருக்கு. ஓகேங்களா. அப்போ இங்கே பவர் வேல்யூ nth டிகிரி என்ன 1, அப்போ இதுக்கு ஒரே ஒரு ரூட் இருக்கு. இப்போ x² எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பிரிக்கும் போது எத்தனை கிடைக்குது, 2 ரூட் கிடைக்குது. ஓகேங்களா. இதில் ஹையஸ்ட் டிகிரி என்ன 2, அப்போ இதுக்கு எத்தனை ரூட் இருக்கு அப்படின்னா 2 ரூட் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்க, அடுத்து பாருங்க. A is the root of the equation f of x = 0. A is the factor of the polynomial f of x. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த A அப்படிங்கிறது இதோட ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா அது f of x = 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸும் x = இந்த ஈக்குவேஷனோட ரூட் என்ன சொல்லியிருக்கேன் 1 2ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த 1 அப்படிங்கிறத வேல்யூ இதில் அப்ளை பண்ணும்போது 0 ஆகணும், 2 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது 0 ஆகணும். அப்போதான் இது என்னது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனோட ரூட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இதுக்கு என்ன சொன்னேன், இந்த ஈக்குவேஷனோட ரூட் என்ன சொன்னேன், -2ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இதில் -2 அப்ளை பண்ணிங்கன்னா -2 + 2 கிடைக்குது 0. அப்போ இந்த ஏயோட வேல்யூ இந்த இதுதான் ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த வேல்யூஸை கொண்டு போய் அதில் அப்ளை பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் 0 ஆனிச்சுன்னா அப்போ தான் என்னது அப்படின்னா அது இதோட ரூட்டு. ஓகேங்களா. இப்போ இதோட ரூட், இந்த ஈக்குவேஷன் ரூட் என்ன சொன்னேன் 1 2 சொன்னேன்னா இப்போ 1 கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்க. அதே மாதிரி 2 கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ 1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 - 3 + 2 அப்படின்னு போடும்போது கிடைக்கும் 0 அப்படின்னு கிடைக்கும். 2 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4 - 6 + 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். அப்போ இது 2 இதோட ரூட்டு. அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, f of a and f of b are different signs, then at least one root of the equation f of x = 0 must lies between a and b. என்ன சொல்லிருக்கேன் பாருங்க, f of a f of b அப்படிங்கிற 2 வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது
ஓகேங்களா? அப்ளை பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த என்னவாகும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ பி அப்படிங்கிற 2 நம்பர்ஸ்க்கு இடையில ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூமெரிக்கல்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் படிச்சிருப்போம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக ஒரு வேல்யூ, பிக்கு பதிலாக, அதாவது வேல்யூஸ் கொடுத்துட்டே வருவோம். -3 -2 -1 அப்படின்னு கொடுத்துட்டே வருவோம். அதுக்கப்புறமாக்க 0 1 2 3 அப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூக்கு மைனஸ் வரும், அடுத்து இன்னொரு வேல்யூக்கு ப்ளஸ் எப்போ வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகேங்களா? அப்போ அந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில லைஸ் பிட்வீன்னு சொல்லிட்டு எழுதுவோம். என்ன மெத்தட்னு சொன்னால் பைசெக்ஷன் மெத்தட், நியூட்டன் டிராப்சன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா யூஜியில் படிச்சிருப்போம் இல்லையா? அதே மெத்தோட தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ பி அப்படிங்கிற 2 வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸாக மாறி மாறி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு ரூட் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இமேஜினரி ரூட்ஸ் அக்கர் இன் பேஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிறது ஒரு ரூட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ மைனஸ் ஐபி அப்படிங்கிறத நம்ம ஒரு ரூட்டுன்னு எடுத்துப்போம். அவ்வளோதான். ஏன்னா 2 + i அப்படிங்கிறது ஒரு ரூட் கொடுத்தாங்க அப்படின்னா 2 - i, அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு சைனை சேஞ்ச் பண்ணி அதை ஒரு ரூட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே என்ன சொன்னோம், இமேஜினரி பார்ட்டு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ரேஷனல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா, ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பர் அந்த இடத்துல அக்கர் ஆயிருந்துச்சு இரேஷனல் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா இன்னொரு பேர் என்னவாகும் அப்படின்னா கண்டிப்பாக என்னவாகும் அப்படின்னா அக்கர் ஆகும், கண்டிப்பாக என்னவாகும் அப்படின்னா வரும். ஓகேங்களா? அதாவது ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிறது ஒரு ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏ மைனஸ் ஐபி அப்படிங்கிறது ரூட் ஆகும். அதாவது இரேஷனல் நம்பருக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னொரு ரூட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேங்களா? நமக்கு 1 மார்க் ஃபுல்லாக இப்படி தான் கேட்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கேட்கறது சான்சஸ் கிடையாது. பட் ஆனால் இது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம் பார்க்குறோம். ஓகேங்களா? கவனிங்க, ஃபைண்ட் தி ரேஷனல் cubic equation which cell have roots ன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 3 - square root of -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரூட்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன் நம்மளால ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. 1ங்கிறது ஒரு ரூட்டு, 3 - square root of -2 அப்படிங்கிறது ஒரு ரூட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு எத்தனை ரூட் அப்படின்னா மொத்தம் 3 ரூட்டு. ஒரு ரூட் என்னது அப்படின்னா 1, இன்னொரு ரூட் என்னது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க -1 இருக்குதுங்க. ரூட்டுக்குள்ள -1 இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமாகவே -1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா i² எழுதலாம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல i² வேல்யூ என்னது அப்படின்னா -1, காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ்ல i² வேல்யூ என்னது அப்படின்னா -1. ஓகேங்களா? இங்க -2 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த -2 எப்படி எழுதலாம், 2 × -1 அப்படி எழுதலாம். 2 × -1 எழுதலாம். அந்த -1 i², அப்ப அந்த i² வந்து ரூட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா i ஆயிரும், அந்த 2 அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரூட் என்ன 3 - இந்த மைனஸ் தான் i² எழுதுவோம். -1ங்கிறது என்னது i², இந்த மைனஸ் தான் i² ரூட்டை விட்டு எழுதும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா i ஆயிரும். ஸோ √2. ஓகேங்களா? ரியல் இமேஜினரி வந்துச்சு அப்படின்னாலே சைனை சேஞ்ச் பண்ணி இன்னொரு ரூட்டா எடுத்துக்கணும். ஸோ இங்கே -i² இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ல எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இதோட ஃபார்மேட் என்னது அப்படின்னா சாதாரணமாக இது ஒரு ரூட், இது ஒரு ரூட் அப்படின்னா இது எப்படி எழுதணும் அப்படின்னா x - 1 × x - 3 -i²√2 திரும்ப இன்டூ x - 3 + i²√2 அப்படின்னு எழுதணும். இதுதான் ஃபார்மேட். =0 அப்படி தான் எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த சம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, x² - 3x + 2 = 0 அப்படின்னா இதுக்கு 1 2ங்கிறது ரூட்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இது எப்படி ஃபார்மேட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் வரணும் அப்படின்னா இது எப்படி எழுதுவீங்க, x - 1 × x - 2 = 0ன்னு எழுதுனாதான் இந்த ஈக்குவேஷன், இதை பெருக்கி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது 3 இதோட ரூட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட் தான் இதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இது 3ஐயும் மைனஸ் x - 1 x - 3 -√2 அதே மாதிரி இதையும் இன்டூ x - 3 + i²√2 எல்லாத்தையும் பெருக்கும் போது =0 போட்டோம் அப்படின்னா அந்த கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா? இப்படிதான் நான் எழுதணும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்மேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓகே, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வேல்யூஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி சைன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா a + b × a - b ஃபார்முலா எழுதலாம். ஓகேங்களா? இது ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா சைன் மட்டும் சேஞ்சஸா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த x - 1 அப்படியே இருக்கும். இதுல இந்த மைனஸ் உள்ள போகும்போது x - 3 இந்த மைனஸ் உள்ள போய் +i2 ஆயிரும். இங்க இந்த மைனஸ் உள்ள போகும்போது x - 3 -i2 ஆகும். எப்பயுமே எல்லா இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்தாங்கனாலே நம்ம என்ன பண்ணுவோம், இதே வேல்யூஸ் தான் அங்க எடுப்போம், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்ப என்னவாகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரும். அப்ப என்ன எழுதுவீங்க, x - 1 × இது ஒரு பார்ட்
இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. அப்போ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? அதுதான் இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கிறேன். நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஸ்ட்ரைட் மெத்தடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ இது ரெண்டையும் மைனஸில் எழுதும்போது இந்த ஃபார்மேட்டில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ பாருங்க இங்கே மைனஸில் தான் வரும். எடுக்கும்போது எப்படி எழுதுங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே பாருங்க இந்த வேல்யூ எப்படி வரும்? ஏன்னா இங்கே இடையில வந்து மைனஸ் போடுவோம்ப்பா. ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிற மாதிரி எக்ஸ் மைனஸ் 3 தான் போடுவோம். ஓகேங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எழுதும் போது என்ன எழுதுங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூவை எக்ஸோட எழுதுங்க, இதை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2d ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸ் போட்டு பார்த்து நீங்கள் போடுங்க. இது ஈஸியாக இருக்குங்கிறத ஸ்ட்ரைட்டாக போட்டேன். ஓகேங்களா? இன்னொரு சம் வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மேட் போட்டு காமிக்கிற பாருங்க. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பிளஸ் ஐ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் ஐ அப்படிங்கிறது ஒரு ரூட். இது எப்படி ஸ்ட்ரைட்டா எழுதுங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் இது எழுதுங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க, மைனஸ் ஐ ஸ்கொயர்னு எழுதிருங்க. புரியுதுங்களா? இதை எழுதும் போது எக்ஸ் இதை வந்து எக்ஸோட கம்பைன் பண்ணி மைனஸ் எழுதிருங்க, மைனஸ் அடுத்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுனா கொஞ்சம் சிம்பிள் மெத்தடா இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எப்படி எழுதுவீங்க? இதே ஃபார்மேட் இன்னொன்று வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது ஒரே ரூட், இன்னொரு ரூட்டா வரும். இது 2 ரூட் வராது, மொத்தம் 4 ரூட் வரும். ஓகேங்களா? இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இது ஒரு ரூட் அப்படின்னா இதோட இன்னொரு ரூட் என்னது அப்படின்னா இந்த வேல்யூ. ஓகேங்களா? இது எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3d ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2d ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மெத்தோடு சொல்கிறேன். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோன்னா ஃபங்க்ஷன் அதிகமாக இருந்துங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தா தான் அடுத்த சம் உங்களுக்கு புரியும். நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பாருங்க. ஓகேங்களா? சரி பாருங்க. இப்போ எழுதுறீங்க இது எக்ஸ் மைனஸ் 1 அப்படி எழுதிட்டோம். இதை வந்து மைனஸ் எக்ஸோட மைனஸ் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் தான் கன்ஃபார்ம் வரும். ஸோ இது எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ தி ஹோல் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கு இல்லையா? ஸோ ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே இருக்கு. இது ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மே எழுதினீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 மைனஸ் 6x. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. ஐஏ ஸ்கொயர் பண்ணா ஐ ஸ்கொயர் கிடைக்கும். ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1ன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா பிளஸ் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் வரும், ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அடுத்து பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ இந்த 2ஐயும் இந்த 9ஐயும் 7ஐயும் சேர்த்து 11 போட்டிருக்கேன் அடுத்த ஈக்குவேஷன்ல. இதை பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அங்கே வரீங்க. ஃபார்ம் தி ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன வரும்? நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புரியும். கவனிங்க, இது வந்து யூஜிடிஆர்பியில் கேட்டிருக்க கொஸ்டின் பாரு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் i7 இஸ் ஒன் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் an equation, then the degree of that equation is. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ரூட் அப்படின்னா இந்த ரூட்டை ஒரே ஒரு ரூட் போட்டு கொடுத்துட்டு இந்த ரூட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னவா இருந்திருக்கும்னு கேட்டிருக்கா. ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. அப்போ இந்த பாருங்க, அப்போ இந்த ரெண்டு இதை வச்சு நம்ம இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 1 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறப்போ இந்த 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த 2 ரூட்ஸ் வச்சு எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணலாம், அப்போ அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னவா இருக்கும் அப்படிதான் கேட்பான். அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? இது ஒரு ரூட்டா இமேஜினரி பண்ணுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்போ என்னவாகும்? 1 பிளஸ் ஆர் மைனஸ் சைன் மைனஸ் 2 இந்த ஐக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணி இன்னொரு ரூட் கிடைக்கும் இல்லையா? அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் 3. இப்போ எத்தனை ரூட் இருக்கு அப்படின்னா 4 ரூட் இருக்கு. ஓகேங்களா? இதை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸ்ட்ரைட்டாவே இப்படி வந்தாலே நான் சொல்லிட்டேன், பிளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரைட்டா எழுதிக்கோங்க. அப்போ எப்படி எழுதிய எக்ஸ் மைனஸ் 1 இந்த நம்பர் எடுத்துக்கங்க, எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர். அதே மாதிரி இதை எழுதலாமா? இங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் போடுவோம், இங்க மைனஸ் இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த அப்படியே அதை ஸ்கொயர் எழுதிருங்க, ஐ ரூட் 3d ஹோல் ஸ்கொயர் இது ஈக்குவல் டு 0. இது a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கு. இது அப்ளை பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் 1 அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2x ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஐ பிளஸ் 1 ஆயிரும். அதே மாதிரி இதை a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab இன்டூ இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்க, ஐ ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 1 அதை மறந்துடாதீங்க. ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 அப்ளை பண்ணும்போது பிளஸ் 3 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுங்க, 1 + 1 2 ஆட் பண்ணியாச்சு. இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7 போட்டாச்சு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா?
பாருங்க சால்வ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துட்டு அதில் ஒரு ரூட் மட்டும் கொடுத்துட்டு ஓகேங்களா, ஒரு ரூட் மட்டும் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற ரூட்ஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரூட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரூட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இன்னொரு ரூட்டை உருவாக்க முடியும். ஏன்னா -1ங்கிறது I² வெளியே எடுத்த I. அப்போ ஒரு ரூட் என்னது -1 + I, அதில் என்ன பண்ணுவீங்க மைனஸ் அதிகம். ஓகேங்களா, அப்போ -1 + I. இந்த மைனஸ் ரூட் ஒன்னோட வேல்யூ என்னது அப்படின்னா I². ஓகேங்களா, -1ஓட வேல்யூ என்னது அப்படின்னா I² ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது ஒரு I மட்டும் தான் வரும். ஸோ -1 + Iன்னு வரும். ஓகேங்களா, அப்போ இமேஜினரி பார்ட் முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணி இன்னொரு ரூட் எடுத்துக்கணுங்கிறது ரூலு. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க +or- எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஃபேக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கலாம். ஓகேங்களா, இதை சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இது மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னாலே A - PD² ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷனாக ஃபார்மேட் பண்ணியிருக்கலான்னு. ஓகேங்களா, அப்போ இதுக்கு பாருங்க x - 1, அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க x + 1² மைனஸ் I இருக்கு, I² பண்ணீங்க = 0. x², இது A + BD² ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. x² + 2x + 1, அடுத்து I² வேல்யூ -1 மைனஸ் சேரும்போது +1i = 0. ஓகேங்களா, அப்போ இங்கே பாரு +1 ஆட் பண்ணி 2ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து இதோட டிகிரி என்னவா இருக்கு அப்படின்னா 4ஆ இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா டிகிரி 2ஆ தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ x⁴ + 4x³ + 5x² + 2x - 2 என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரால என்ன பண்ணுங்க அப்படின்னா வகுங்க. ஓகேங்களா, ஸோ வகுத்தீங்க அப்படின்னா இது வகுக்கிறது தெரியும் நினைக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா x² மட்டும் எடுத்துக்கோங்க. கவனிங்க, ஒரு வாட்டி போட்டு காமிச்சா உங்களுக்கு கிளியரா இருக்குங்கிறதுனால இது போடுறேன். கவனிங்க, என்ன வகுக்க போறோம் x⁴ + 4x³ + 5x² + 2x - 2ன்னு இருக்கு. இது எதால வகுக்க போறோம், இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரால x² + 2x - 2 + 2. ஓகேங்களா, இது வகுக்கிற மெத்தட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க, இங்க ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா x⁴, இங்க x² இருக்கிறதுனால x² பெருக்கும் போது தான் இது x⁴ ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு தான் காம்படிஷன். ஓகே, இங்க x⁴ இருக்கிறதுனால இங்க x² என்ன பண்ணுங்க வகுங்க. அப்போ x⁴ x² வகுத்தானே கிடைக்கும் x². அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது x⁴ வர மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ x² இந்த ஃபார்மேட்டை அப்படியே x² பெருக்கி போடுங்க. x⁴ + 2x³ + 2x². இப்போ சைனை சேஞ்ச் பண்ணி அடிச்சுக்கலாம். இதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 4x³ 2x³ போயிடுச்சு அப்படின்னா 2x³ + 3x². இப்போ ஒரு டேர்ம் மட்டும் இறக்கிக்கோங்க 2x. ஏன்னா 3 டேர்ம் இருக்கிறதுனால ஒரு டேர்ம் மட்டும் இறக்கிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே 2x³ இருக்கு, இங்கே x² தான் இருக்கு. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் தான் காம்படிஷன். அப்போ எதால பெருக்கும் போது நமக்கு இங்கே 2x³ வரும், ஒரு 2ஆல பெருக்கணும், ஒரு x-ஆல பெருக்கணும். ஓகேங்களா, அப்போ 2ஆல பெருக்கும் போது 2 வந்துடும், இந்த x-ஆல x² பெருக்கும் போது x³ வந்துடும். அப்படியே எல்லாத்தையும் பெருக்கி எழுதிடுங்க 2x-ஆல. அப்போ இந்த 2ஆல 2 பெருக்குனா 4 x × x x². அதே 2x-ஆல 2 பெருக்குனா 4x. சைனை சேஞ்ச் பண்ணுங்க, கேன்சல் பண்ணி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன கிடைக்கும் -x² - 2x. அடுத்த டேர்ம் எழுதிருங்க -2. இங்கேயும் ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் காம்படிஷன். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்கு x² இருக்கு, இங்கே -x² இருக்கு. இப்போ -1 போடுங்க போதும். -1ஆல பெருக்கும் போது -x² ஆயிரும். -2x - 2. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணா அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். 0 வர வரைக்கும் இந்த ஃபேக்டர் 0 வந்தால் தான் நம்ம போட்டது கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரால வகுக்கும் போது இப்போ என்ன வேல்யூ புதுசாக என்ன கிடைச்சிருக்கு, x² + 2x - 1 கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ அதை ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நமக்கு அது தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாகவே போட முடியுமான்னு பார்த்தா போட முடியாது. ஏன்னா பெருக்கும் போது -1ன்னு கூட்டும் போது 2ன்னு வர மாதிரி போட முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா BC. இதோட கோவிஷன் என்ன இருக்குங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ -1. அதாவது இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு, எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா ஏபிசின்னு எடுத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா -p + or - b² - 4ac / 2a அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஃபேக்டருக்கு ஃபார்மேட். அதாவது x² ஃபார்மேட் வருது இல்லையா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஃபார்முலா, அதாவது ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பெரிய சம்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்.
சப்போஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஃபேக்டரை கொடுத்து வகுத்து அதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிரேமான் ஈக்குவேஷன் ஒன் ஆஃப் ஹூஸ் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் சொன்னேன். இருந்துச்சு இரேஷனல் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி மைனஸ் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட யாவது வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில தான் குறி மாற்றணும் அப்படின்னு ஒரு தாட் நம்ம மைண்ட்ல எப்பயுமே என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். நம்ம 12th அந்த இதில் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணிடுவோம். ரெண்டுக்கு இடையில ஒரு சைனை மாற்று மைனஸ் போட்டு 2 பேருக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மைனஸ் செட் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் கிடையாது. பாருங்க, இரேஷனல் ரூட்ஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணுங்கிறது ஒரு ரூல் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ரெண்டுமே இரேஷனல் நம்பர். ஃபர்ஸ்ட் -2 இருக்கு, இந்த 2 இருக்கு இல்லையா, ரூட் 2 இருக்கு இல்லையா, ரூட் 2க்கு சைன் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரூட் 2 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும், -5 இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ங்கிறது என்னது அப்படின்னா பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ங்கிறது இரேஷனல் தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது இரேஷனல். ரெண்டுமே என்னது அப்படின்னா இரேஷனல் வேல்யூஸ் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2க்கு முன்னாடியே சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது 2 ரூட் ஆகாதுங்க, மொத்தம் 4 ரூட் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்னங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ -2க்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 சைன் ஆகும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5க்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ -5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 -2. ஓகேங்களா? நல்லா கவனிச்சா புரியும்னு நினைக்கிறேன். இதை பிளஸ்ன்னு வச்சுக்கிட்டு 2 வேல்யூ, அடுத்து இதை மைனஸ்ன்னு வச்சுட்டு 2 வேல்யூ. ஓகேங்களா? கவனிங்க. அடுத்து பாருங்க, இது என்னதுலாம் இதை வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ் மைனஸ் எழுதிருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முன்னாடி சொல்றேன் கவனிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு ஒரு ரூட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு முன்னாடி மைனஸை சேஞ்ச் பண்ணி ஒரு ரூட்டை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு இரேஷனல் நம்பர் தான். அப்போ அதுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் எடுக்கணுங்கிறதுனால ஓகேங்களா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு இங்க இன்னும் 2 ரூட் எக்ஸஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு a பிளஸ் பி a மைனஸ் பி, அதே மாதிரி இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபார்மேட் என்ன எழுதுவோம், எப்பயுமே எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் தான் எழுதுவோம் ஸ்கொயர் ரூட்டை. அப்போ எழுதுங்க எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இது ரெண்டு எழுதுங்க. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்மேட்டுக்கு அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆகிட்டு எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் போட்டாலும் தேவையில்லை, அதனால ஸ்ட்ரைட்டாக என்ன எழுதிங்க மைனஸ் ஸ்கொயர் ரூட் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதை a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, இங்கேயும் a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3 5 இங்கே -2 இருக்கும்போது +3 வரும். அதே மாதிரி அங்கேயும் வரும். திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா a பிளஸ் பி a மைனஸ் பி ஃபார்முலா இங்கேயும் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி அப்படின்னா இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இது அப்படியே பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. இதை அங்கே அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. இதை செப்பரேட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைச்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு இங்கே கொஸ்டின் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம், ஒன் வேர்டு தான் முக்கியம். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரூட் அப்படின்னா நீங்க ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணா அதோட டிகிரி என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கு இடையில மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி அப்போ வந்து நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தான் வரும். அப்போ இதோட டிகிரி 2ன்னு மட்டும் ஃபார்மேட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன கிடைக்கும், பவர் வேல்யூ அதோட டிகிரி ஹையஸ்ட் டிகிரி வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. இதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா அதோட டிகிரி 4 இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 5க்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, -√3 ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ +√3ங்கிறது ஒரு வேல்யூ ஆயிரும். அதே மாதிரி இந்த -1 வெளியே எடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா i ஸ்கொயர் வெளியே எடுக்கும்போது i ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 2i அப்படிங்கிறது ரூட் அப்படிங்கிறப்ப 1 - 2i அப்படிங்கிறது ஒரு ரூட்டா இருக்கும். இதை யூஸ் பண்ணி a + b தி ஹோல் ஸ்கொயர் பாருங்க இங்கே மைனஸ் இருக்கிறதே ஒரே வேல்யூ தான். முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், நீ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணா யாத்திரை வச்சுக்கணும், முன்னாடி ஒரு 0 இருக்குன்னு கூட யாத்திரை வச்சுக்கோங்க.
அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர் ரூட் 3 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு வந்துடும் ஸ்ட்ரைட்டாகவே. ஓகேங்களா, ஏன்னா ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 வந்துடும். ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து இங்கே வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2i தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எப்பயும் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சம் யூஸ் பார்த்துட்டு இங்கே வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. இது அப்படியே 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 4, i ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 4 கிடைக்குங்கிறதுனால இங்கே ப்ளஸ் 4 ஆயிரும். அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணி எழுதியிருப்பேன். அடுத்து ரெண்டே மல்டிபிள் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கும். அதை சுருக்கி இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ x⁴ நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அவங்க கொடுத்துருந்தது x⁴ கொடுத்துருந்து அதோட ரூட்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x⁴ இருக்கு இல்லையா, அந்த ரூட்ஸ் வேல்யூ அந்த கொஸ்டினை உள்ள இருக்க எழுதி இப்போ நான் கண்டுபிடிச்ச ஃபார்மேட்டை வெளியில் எழுதி டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேக்டர் கிடைக்குது, ஒரு வேல்யூ, ஒரு ரூட் வேல்யூ, ஒரு ஃபேக்டர் வேல்யூ கிடைக்குது. அதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா +1 வரும்போது -1 அப்படிங்கிறப்போ இதோட ரூட்ஸ் என்னது அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை பார்த்து இது ஒரு ரூட், இதில் ஒரு 2 ரூட் கண்டுபிடிச்சோம், +r - √3. இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா +r- இந்த இடத்துல வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச -1 சேர்த்து மொத்தம் 5 வேல்யூ இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ரிமைண்டர் தினம் பாருங்க. இஃப் a polynomial f of x be divided by x minus alpha, the remainder is f of alpha. ஓகேங்களா, f of x x minus alpha வச்சு நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன கிடைக்கும், f of alpha-வா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது f of x x minus alpha வச்சு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு f of alpha கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், இதான் ரிமைண்டர் தியரம். ஓகேங்களா, அடுத்து ஃபேக்டர் தியரம். ஃபேக்டர் தியரம் என்ன கொடுத்துருக்காங்க, f of alpha is the factor of polynomial f of x if and only if f of alpha equal to 0. அதாவது இந்த ஆல்ஃபாங்கிறது அந்த எக்ஸ் வச்சு தானே ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதுவோம். அதில் இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து அந்த பாலினாமியலோட ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனோட ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதில் அந்த ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா மட்டும் அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்சது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஈக்குவேஷன் கூட x + 2 = 0 அப்படின்னா x = -2 அப்படிதானே. -2 வந்து f of x அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னது, f of x = x + 2. அப்போ இதோட ஃபேக்டர் எடுக்கும்போது ஈக்குவல் டு 0 போடுவோம். அப்போ x + 2 = 0 போட்டீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ -2 கிடைச்சிச்சு இல்லையா. இந்த -2 கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா f of -2 அப்ளை பண்ணீங்கன்னா -2 + 2 அப்படின்னு போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். புரியுதுங்களா, இப்போ f of x minus alpha அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த f of x இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அந்த வேல்யூ, அந்த ஃபேக்டர், அந்த ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். ஓகேங்களா, இதுதான் ஃபேக்டர் தியரம். அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம்னு ஒன்று இருக்கு. அது என்னது அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் எவ்வளோ டிகிரி இருக்கோ, n டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து n ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் தியரம். அடுத்து டிவிஷன் அல்காரிதம் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது என்னது அப்படின்னா f of x = g of x × q of x + r of x. இது என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 20ங்கிற நம்பரை 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா i 20 பாக்கி 0 இப்படி தானே எழுதுவோம். அப்போ இந்த 20ங்கிற நம்பர் எப்படி எழுதலாம், இந்த 20ங்கிறதா என்னது அப்படின்னா f of x ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி எழுதலாம், இது ரெண்டையும் பெருக்கி, அதாவது 4ஐயும் 5ஐயும் பெருக்கி அந்த ரிமைண்டர் வந்து கூட்டும் போது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 22ன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும், புரியும். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ 22 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, மீதி 2 கிடைக்குது, ஈவு 5 கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ இதை வச்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 22ங்கிற நம்பர் வரணும் அப்படின்னா 4ஐயும் 5ஐயும் பெருக்கி ப்ளஸ் இந்த ரிமைண்டர் 2 கூட்டினா தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா 22ங்கிற நம்பர் கிடைக்கும். இதான சாதாரண வகுத்தல் விதி. அந்த வகுத்தல் விதி தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிவிஷன் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த f of xங்கிறது என்னது அப்படின்னா அந்த உள்ளரங்க போடுற 22. g of xங்கிறது என்னது அப்படின்னா எதால வகுத்தமோ அந்த வகுத்த எண். q of xங்கிறது என்னது அப்படின்னா குவாஷியன்ட். ஓகேங்களா, ஈவு. r of xங்கிறது என்னது அப்படின்னா மீதி. அதுதான் இந்த ஃபங்க்ஷன். தெளிவாக யாகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி சம் கேட்பாங்கப்பா, நல்லா கவனிங்க. x⁻10 x⁻7 + x⁻4 + x³ + 1 is divided by x² - 1. ஓகேங்களா, 10 பார்த்தோன்னே நமக்கு என்ன, ஐயோ இது எப்படி பெருசாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதே, ஈஸி தான், குட்டி சம் தான். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டிவிஷனை யூஸ் பண்ணி இதோட ரிமைண்டர் 4 ஸ்டெப் தான். ஓகேங்களா, பார்க்க தான் சம் பெருசாக இருக்கும், ரொம்ப குட்டி தான்.
கவனிங்க, நமக்கு தெரிஞ்சது என்னது? இதான் சொல்லணும்னா f of x equal to g of x into q of x plus r of x ன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ f of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டிவைட் அப்படிங்கிறதுல எதால டிவைட் பண்ண போறோமோ அதை என்ன எடுத்துக்கிருவீங்க? g of x எந்த வேல்யூவை டிவைட் பண்ணோமோ அந்த வேல்யூ என்ன எடுத்துப்பீங்க? g of x எடுத்துப்பீங்களா? அப்ப f of x ஓட வேல்யூ g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டு q of x கொடுக்கல இல்லையா? r of x மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம r of x மட்டும் சாரி இந்த क्वेश्चनல f of x உம் g of x உம் கொடுத்துட்டு q of x கொடுக்கல, r of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபார்மேட் அப்படியே ஈக்குவேஷன் அப்படியே யூஸ் பண்ண போறாங்க. நீங்க f of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, g of x ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா r of x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம், q of x ஓட வேல்யூ யூஸ் பண்ணாமலே. ஓகேங்களா? கவனிங்க, இப்போ பாருங்க x இந்த வேல்யூ இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலா என்னது? f of x equal to g of x into q of x plus r of x ங்கிறதான டிவிஷன் மெத்தட்னு சொன்னேன். அந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்றோம். f of x ஓட வேல்யூக்கு பதிலா அப்படி எழுதியாச்சு. ஈக்குவல் டு அடுத்து g of x. g of x ஓட வேல்யூ என்னது? x square minus 1 into q of x plus r of x. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, r of x ஓட வேல்யூ ax plus b ன்னு எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன் பாருங்க, நமக்கு இந்த இதை வச்சு வகுக்கிறோம் இல்லையா? இதுதான் வகுக்க போறோம். இப்போ இந்த வேல்யூ வச்சு வகுக்க போறோம் அப்படின்னா ரிமைண்டர் எப்படி கிடைக்கும்? அதை விட டிகிரி கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் தான் நம்ம பெரிய வகுத்துக்கிட்டே இருப்போமே. எப்போ இதை விட கம்மி எக்ஸ் ஸ்கொயரை விட கம்மியாக லோயஸ்ட் வேல்யூ வருதோ அப்போ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேல்யூ ரிமைண்டராக ஸ்டாப் பண்ணுவோம் இல்லையா? அதனால ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதை விட என்னவா இருக்கும் அப்படின்னா பவர் கம்மியான வேல்யூவாக இருக்கும். அதனால இது இங்கே ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எடுத்திருக்கேன். இதில் ஏபிங்கிறது என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ல ஆர் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்திருக்கேன்? ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அப்போ எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ பிளஸ் 1 ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்க. இதுல 1 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? அப்பதான் இது ஏன் இப்படி அப்ளை பண்றேன் அப்படின்னா இந்த வேல்யூ 0 ஆகும். அப்பதான் இந்த கியூ ஆஃப் எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். அதனால என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூல இருந்து அந்த வேல்யூ அந்த புட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பிளஸ் 1 அப்ளை பண்ணுங்க, மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இங்க 1ங்கிற வேல்யூ இதுலேயும் 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது இந்த 2 ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கிடைக்கும். நான் ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆர் ஆஃப் எக்ஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எடுத்துக்கிட்டேன். ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக வேல்யூ போட்டீங்க அப்படின்னா 2x பிளஸ் டி அப்படிங்கிறதா இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மேட். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சமுதா பெருசா சொன்ன மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டி தான். கவனிங்க, இன்னொரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இதுதான் நமக்கு டிவிஷன் மெத்தட். ரிமைண்டர் இருந்தாங்க, நீங்க இந்த மெத்தட்ல தான் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். வகுத்தல் மெத்தட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு சமயம் கஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வகுத்தல் மெத்தட்லயும் போடலாம், இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. இதான் ஃபார்முலா. இதுல எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வகுப்பு வரும் இல்லையா, அந்த எண்ணை விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது இதோட பவர் வேல்யூவா இருக்கிறதுனால ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஏஎக்ஸ் பிளஸ் பி, அதோட பவர் கம்மியான வேல்யூ எக்ஸ் தான். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை விட கம்மியா இருக்கிறது இதுக்கு எக்ஸ் டேர்மும் அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மும் சேர்க்கிற மாதிரி ஏஎக்ஸ் பிளஸ் பிங்கிறதா என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர் ஆஃப் எக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் பதிலாக ஏ பிளஸ் பின்னு போடுங்க. இந்த வேல்யூ கியூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ கேன்சல் ஆகணும். அதுக்காக இங்க இருக்கிற வேல்யூலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வேல்யூஸ் கண்டுபிடிங்க. அப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ இந்த பிளஸ் 1 அப்ளை பண்ணுங்க, மைனஸ் 1 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆகும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா ஏபியோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் பி தானே எடுத்திருந்தேன், அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு கீழே இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், நீங்க போட்டு பாருங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இதோட புக்கு ஃபார்மேட் அப்படியே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா கொடுக்குறேன். அதுல இதோட தீர்வு இருக்கு, அதை வச்சு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல பாலினாமியல் அண்ட் இமேஜினரி இரேஷனல் ரூட்ஸ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 ஹெட்லைன் இருக்குல்ல, அந்த 2 ஹெட்லைன் ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பியில் 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் அதோட எக்ஸஸ் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஹெட்லைனுக்குள்ள எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு ரெஃபர் பண்ணி கொஞ்சம் 1 வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இதோட ஆன்சரை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் க்ளூசியலாக இருக்கும். நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதோட ஆன்சரை வந்து நான் கொடுக்கல. இதோட ஆன்சரை நீங்க போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.
உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. டெலிகிராம் சேனல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெலிகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட் இருக்குல்லையே, இந்த நோட்டோட இது வரைக்கும் இவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா அதோட பிடிஎஃப் ப்ளஸ் இது வந்து நான் எதை பற்றி ரெஃபர் பண்ணினோ அந்த ரெஃபர் பண்ண அந்த புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த ஒன்னோட ஆன்சர் கீயும் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா அதில் பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துறேன். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.